ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற சேனலில் வந்து இந்த பேக் எப்படி, இந்த பேக் பேக் வந்து எப்படி பண்ணுறது, இந்த ரோப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த பேக் பேக்கோட கவர் பார்க்க போகிறோங்க. அந்த கவர் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி மடித்த இடத்துல இருந்து பாருங்கள், இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். இந்த மடிச்சு இருக்கும் இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து. ஏன்னா க்ளோஸ் பண்ணும்போது இது ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகி வரணும். அதுக்காக இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கரெக்டாக 20. இங்கே மடிச்ச இடத்துலேருந்து இந்த மடிச்ச இடம் வரைக்கும் நான் கணக்கு பண்ணிட்டேங்க. கரெக்டாக 20 இருக்குது. ஓகேங்களா? இந்த 20 கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, த்ரெட் எடுத்துக்கிறோங்க. இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணுறது எவ்வளோ வச்சு கட் பண்ணுறோன்னு பாருங்கள். நான் டோட்டலாக 60 சென்டி, இங்கே பாருங்கள், இன்ச். இது சென்டிமீட்டர் வைக்கல, இன்ச்சு. உங்கள்கிட்ட டேப் இருக்கும் இல்லைங்களா அளக்கிறதுக்கு, அதில் வந்து இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் டோட்டலாக நான் வந்து பாருங்கள் கரெக்டாக 60. இந்த மாதிரி 60 வச்சு நம்ம எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் 20 கவுண்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் 20 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதே போல் 20 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், நான் 20 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் கட் பண்ணிவிட்டேன். இதே அளவுக்கு 20 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கட் பண்ணி வச்சதையும் பேக்கோட இது ஃப்ரண்ட் சைடு, இப்படி ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள், ஒவ்வொரு த்ரெட்டாக எடுங்க. பாருங்கள், த்ரெட்டோட இந்த 2 எண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. த்ரெட்டோட 2 எண்டும் ஒரே மாதிரி சமமாக வச்சுட்டு இப்படி த்ரெட்டை ஹாஃபாக கொண்டு வரணும். ஓகேங்களா? ஹாஃபாக கொண்டு வந்துட்டு இப்படி நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா, எப்படி கவுண்ட் பண்ணிட்டு போனோம், இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா, 1 அப்படியே வந்து இங்கே 20 வரைக்கும் வந்த பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்படி வந்தோம் இல்லைங்களா. கரெக்டாக அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு இப்படி உள்ளே விடணும். இப்படி உள்ளே விட்டு கரெக்டாக வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு ஹூக்கை விடுங்க. ஹூக்கை விட்டு பாருங்கள், நம்ம த்ரெட்டை இப்படி பிடிச்சி இந்த மாதிரி இழுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இந்த கேப்பில் ஹூக்கை விட்டு த்ரெட்டை இப்படி பிடிச்சி ஃபுல்லாக இப்படி இழுங்க. இழுத்துட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த கேப்புக்குள்ளே கை விட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேப்புக்குள்ளே நம்ம 2 விரலை விட்டு இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த 2 அதையை இப்படி இழுக்கணும். பாருங்கள், இழுத்து இப்படி டைட்டாக இப்படி இழுத்தோம்னா டைட் ஆகிக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், ஒரு ஸ்டிச் முடிச்சாச்சு, ஒரு இதில் மாட்டியாச்சு. அடுத்ததுக்கு வரோம். த்ரெட்டை சமமாக பிரித்து அடிச்சுக்கிட்டோம். இந்த பார்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு அடுத்த இதில் இப்படி உள்ளே விடுறோம். விட்டு எடுக்கிறோம். 2 விரல் இப்படி உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை இப்படி எடுத்துட்டு அப்படி டைட்டாக இழுத்து விடுறோம். ஒரு த்ரெட்டை இழுக்கக்கூடாதுங்க, 2 த்ரெட்டையும் சேர்த்து இழுக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு 2 நாட்டாச்சு. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. மேக்ரமே வந்து ரொம்ப ஈஸியாக பழகலாம். அழகான ஒர்க்கும் கூட. அதுவும் காட்டன் த்ரெட்லாம் ஒர்க் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க, இதே மாதிரி அந்த 20யும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபோல்டு பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், பேக்கில் உள் சைடு இருந்தால் விடுறேன். உள் சைடு இருந்து விட்டு நல்லா பாருங்கள், இப்படி இழுத்துட்டு 2 த்ரெட்டையும் பிடிச்சி தான் இப்படி இழுக்கணும். இதை டைட் பண்ணணும். ஓகேங்களா? டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. த்ரெட் எடுக்கிறேன், எண்டு பாயிண்ட் பார்த்துட்டேன், நல்லா ஈவனாக கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இது சென்டர் பார்ட். இப்போது பேக் சைடு பாருங்கள், பேக் சைடில் இப்படி உள்ளே விடுறேன், பிடிச்சி இப்படி இழுக்கிறேன், ஹூக் எடுத்துட்றேன்.
இந்த கேப் வழியாக இந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். இழுத்துட்டு பாருங்கள், இந்த 2 த்ரெட்டையும் ஒன்றா இப்படி இழுத்து இதை டைட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம 20 போட்டு வரலாம். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. எந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்தது நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டெப்லேருந்து பாருங்கள். இது ஒர்க் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி நம்ம தொங்குற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எல்லா த்ரெட்ஸையும் எடுத்து ஒரு பக்கம் போட்டு விட்டேன். ஓகேங்களா? எனக்கு ஃபுல்லாக இது காமிக்க முடியாதுங்க. நான் பின்னுறது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்து எனக்கு இந்த பக்கமாக இப்படி பிடிச்சி போட்டாச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள். 4 த்ரெட் எடுக்கிறேன். பேக்கை திருப்பி வச்சுருக்கேன். நம்ம பின்னி முடிச்சுட்டு பேக்கை பின் பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். பின் சைடாக திருப்பி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 4 மட்டும் எடுத்துகிட்டு கையில் இதை இப்படி ஃபுல்லாக தள்ளிடுறோம். தள்ளிட்டு இங்கே பாருங்கள், 4 த்ரெட்டை நான் கையில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த நேர் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதை டைட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. என் கையை பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே பாருங்கள், இந்த 4ஐயும் பிரிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டு இதை எடுத்து இப்படி எல் மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து அந்த 3 த்ரெட்டுக்கும் மேலே எல் மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த இந்த நடுவில் இருக்கிற 2 அப்படியே இருக்கும். அந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட்டை எடுத்து இப்படி நல்லா பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி வந்து இதுக்குள்ளே இப்படி விடுறோம். விட்டு இப்படி இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு பாருங்கள், இதை அப்படியே இந்த நடுவில் இருக்கிற இந்த 2ஐயும் நம்ம 2 விரல் இப்படியே பிடிச்சிட்டு இதை 2ஐயும் இப்படி கொண்டு போகிறோம். இதுதான் மேக்ரமே நாட். ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடித்ததையும் அது வந்து பாதி தான் வேலை முடிஞ்சிருக்கு. இன்னி பாதி வேலைக்கு இப்போ இங்கேருந்து எடுத்து எல் மாதிரி வச்சாங்களா, இப்போ இங்கேருந்து எடுத்து எல் மாதிரி வைக்கிறோம். இந்த 2 த்ரெட்டு மட்டும் சென்டரு, இந்த பக்கம் இருந்து எடுத்து எல் மாதிரி வைக்கிறோம். எல் மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற த்ரெட்டை இந்த த்ரெட்டுக்கு மேலே கொண்டு வந்து இந்த 2 த்ரெட்டுக்கு பின்னாடி பாருங்கள், பொசிஷன் தெரியுதுங்களா, பின்னாடி எப்படி இழுக்கிறேன். இழுத்து பாருங்கள், இதே ஸ்டிச்சஸ் தான் நம்ம ஃபுல்லாக போட்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ தான் ஒரு ஸ்டிச்சு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுதான் மேக்ரமே நாட்டு. தெரியுதுங்களா நாட்டு? இதில் கீ செயின்ஸ் எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த 4 த்ரெட்டில் நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்சமாக டைட் பண்ணிக்கோங்க. டைட்டெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4ல் நம்ம ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இது எடுத்து இந்த பக்கமாக விட்டுருங்க. மறுபடியும் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 4 எடுக்கிறேன். 4னா இந்த மேலே இந்த 2 இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து எல்லா லைனும் சொல்லித்தர முடியாதுங்க. அதனால் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதவே தான் நம்ம ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த 4 எடுத்துட்டோம். இந்த 2ஐயும் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இந்த 2ம் அப்படியே சென்டர்லேயே வச்சுக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இதையை தூக்கி ஃபஸ்ட்டு டைம் மேலே இருக்கிறத எடுத்து எல் மாதிரி வைக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? எல் மாதிரி வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா பாருங்கள், இந்த எல் மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு கீழே, அதாவது இந்த 3 த்ரெட்டுக்கும் கீழே விட்டு இந்த வழியாக இப்படி இழுக்கிறோம். இழுத்துட்டு இந்த 2ஐயும் கையில் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த 2 கையிலையும் இந்த நாட்டை பாருங்க, இந்த த்ரெட்டை இப்படியே இழுத்துட்டு வரோம். இழுத்து 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 இப்படி மேலே கொண்டு வரோம். இதை இந்த 2 விரலுக்கு நடுவில் இப்படி பிடிச்சிட்டு இதை கொண்டு வரோம். அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறத எல் ஷேப்பில் வைக்கிறோம். நல்லா பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறத எல் ஷேப்பில் வைக்கிறோம். வச்சா இந்த 3 த்ரெட் ஆச்சுங்களா, இந்த த்ரெட்டை இப்படி மேலே தூக்கிட்டு வந்து இந்த 2க்கும் கீழே இப்படி விடுறோம். பாருங்கள், விட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் இந்த 2 விரலுக்கு நடுவில் பாருங்கள், இந்த 2 விரலுக்கு இதை பிடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஸ்டிச். பாருங்கள், புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். பழகும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், நாட்ஸ் புரியாத மாதிரி தான் தெரியும். பழகிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த 4ஐயும் நான் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் எடுக்கிறேன். இந்த த்ரெட் எடுத்து இப்படி இந்த 3க்கும் மேலே வைக்கிறேன். சரிங்களா? இந்த 3க்கும் மேலே வைக்கிறேன். அப்புறம் இந்த த்ரெட்டை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்றேன். வெளியே எடுத்துட்டு நல்லா பாருங்கள், 1 2 3 இதுக்கு கீழே
இதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த ரெண்டுக்கு கீழேயும் கொண்டு வந்து இதுக்கு மேலே இப்படி இழுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இந்த பின்னல். ஓகேங்களா? அப்புறம் 2 விரல் இதை பிடிச்சிட்டு இதை வந்து மேலே வரைக்கும் இப்படி ஒன்று தனியாக இழுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இப்படி 2ஐயும் இப்படி இழுத்துகிட்டே வரணும். அப்போ டைட் ஆகிக்கும். ஒன்று இழுத்திங்கன்னா உங்களுக்கு கோணையாக போயிடும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த 2 மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 2க்கு மேலே இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு கீழே அந்த பின்னல் வேறு மாதிரி வரும், இந்த பின்னல் வேறு மாதிரி. கீழே வந்து இந்த 2க்கும் மேலே இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்து பாருங்கள், இந்த இதை கையில் பிடிச்சிட்டு இந்த 2 நாட்டையும் ஈவனாக இழுத்துட்டு போகணும். இழுத்தாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், அப்பப்போ லூஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம அடுத்த ஒர்க்கு பண்ணும்போது டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 3 முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 8 பாருங்கள், 4 த்ரெட்டு முடிஞ்சது, இதில் 4 முடிஞ்சது, அடுத்தது 4 முடிஞ்சது, அதுக்கு அடுத்தது திருப்பியும் 4. இதே ஒர்க்கு தாங்க கடைசி வரைக்கும் போட போகிறோம். ஆனால் நூலை மட்டும் மாற்றி மாற்றி போட போகிறோம். இங்கே பாருங்கள், 4 த்ரெட் எடுத்துட்டோம். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து எல் மாதிரி வச்சாச்சு. வச்சுட்டு இந்த லாஸ்ட்டை நல்லா பாருங்கள், எல் மாதிரி வச்சுட்டேன். இந்த லாஸ்ட்டை எடுத்து அப்படியே இதுக்கு கீழே இந்த 2க்கு பின்னாடி வச்சு இப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அப்படியே எடுத்துகிட்டு வந்தார். எடுத்து டைட்டாக பிடிச்சி டப்புன்னு இழுத்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறத, இப்போ இந்த பக்கம் இருக்கிறத எடுத்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத எடுக்கிறோம். இந்த சைடு இருக்கிறத எடுத்து வச்சு பாருங்கள், இந்த த்ரெட்டை அந்த பக்கம் எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டுக்கு கீழே வந்து இந்த த்ரெட் 2க்கும் பின்னாடி வந்து இப்படி இழுக்கிறோம். இப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அந்த மாதிரி போடணும். பாருங்கள், அழகாக இருக்குங்களா? பின்னல் முடியும் போது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நம்ம சிம்பிளாக க்ரோஷே பண்ணி க்ளோஷெட்டெல்லாம் வைக்கிறத விட இந்த மாதிரி இதுலேயே பேக்ஸ் எல்லாம் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. மேக்ரமே பேக்ஸ் எல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். சரிங்களா? இதுக்கு இந்த பஞ்சு நீடில் ஒர்க்கு, பின்ன மேட் வச்சு பர்ஸ் போடுவோம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமை இருந்தால் தான் இந்த ஒர்க்கு பழகவும் முடியும், போடவும் முடியும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10, டோட்டலாக நம்மளுக்கு 10 இருக்குங்க. இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த கடைசியிலேருந்து ஆரம்பித்தோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எண்டில் இருந்து கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு 4 நாளாக பிரித்தோம் இல்லைங்களா? இதே ரோ தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வரும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 2 இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு 2 எடுத்து வெளியே விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட் 2 ஒர்க் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி கடைசி 2ஐயும் ஒர்க் பண்ண போகிறதில்ல. அதை 2ஐயும் எடுத்து வெளியே விட்டுறலாம். வெளியே விட்டுட்டு கடைசி 2 கேமராக்கு தெரியலங்க, கடைசி 2 வெளியே எடுத்து விட்டுருங்க. ஃபஸ்ட் 2 வெளியே எடுத்து விட்டாச்சு. இப்போது அடுத்தது இந்த 2ல் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது அடுத்த 4, அந்த 2ஐ விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 4 ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது எல் மாதிரி இந்த 2ஐ மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 2க்கு மேலே தூக்கி இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த 3வது இருக்கு இல்லைங்க, இந்த 3வது நீங்கள் கவுண்ட்லேயே வச்சுக்காதீங்க. முதல்ல ஃபஸ்ட்டை தூக்கி இந்த 2க்கு மேலே வைக்கிறேன். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்து 1 2 3, இந்த 3 த்ரெட்டுக்கும் கீழே 3 த்ரெட்டுக்கும் அடியில் விட்டு இந்த ஓட்டை வழியாக இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், இப்படி இழுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த கடைசி இருக்குது இல்லைங்களா? இந்த கடைசி எடுத்து அதே மாதிரி இந்த 2க்கு மேலே வச்சு இந்த பக்கம் இருக்கிறத எடுத்து அதே மாதிரி இந்த 1 2 3 இருக்குது இல்லைங்களா? இந்த 3க்கும் கீழே விட்டு இந்த கேப் வழியே எடுத்துகிட்டு வரோம். இவ்வளோதாங்க. அடியில் விட்டு கேப் வழியே எடுத்துகிட்டு வரோம். ஒரு சைடு 2 சைடு பாருங்கள். இப்போது இது 2 இணைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது அடுத்த 4 எடுக்கிறோம். அடுத்த 4 எடுத்துகிட்டு, அதாவது முதல்ல வந்து இந்த இந்த எல்லா சைடு வரும். அடுத்த இது ஒர்க் பண்ணும்போது இப்படி சென்டரில் வரும். ஓகேங்களா? இந்த 2 த்ரெட்டை விட்டுறணும். விட்டுட்டு பாருங்கள், இந்த ஸ்டிச்செல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. எடுக்கும்போது அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள்,
அது காட்டன் த்ரெட்னா அப்படியே நின்றுக்கும். இது அக்ரிலிக்ங்காட்டிக்கு உங்களுக்கு நிற்க மாட்டேங்குது, லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், எடுத்து இப்படி எல் மாதிரி வச்சுட்டேன். கடைசி த்ரெட் எடுத்து இந்த 1 2 3 இந்த 3 த்ரெட்டுக்கும் இப்படி கீழே விட்டு இந்த கேப் வழியாக எடுக்கிறேன். கேப் வழியாக எடுத்து பாருங்கள், நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் இருந்தது எடுத்து அப்படியே அந்த 2க்கு மேலே வைக்கிறேன். அப்புறம் இந்த த்ரெட்டை கொண்டு வந்து அந்த 3க்கும் கீழேயும் கொண்டு வந்து இந்த கேப் வழியாக இப்படி இழுக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓகேங்களா? அடுத்தது ஒன்று எடுக்கும்போது டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த 2க்கு மேலே வைக்கிறேன், இந்த இது எடுக்கிறேன், இந்த 3க்கும் கீழே அப்படியே கொண்டு வந்து இப்படி எடுத்து ஒரு நாட். மறுபடியும் இந்த பீஸ் எடுத்து இந்த 2க்கு மேலே வைக்கிறேன். இதை ஃபுல்லாக இப்படி உள்ளே கொண்டு வந்து இப்படி எடுத்து இப்படி இழுக்கிறேன். ஓகேங்களா? இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு வரேங்க. இதே மாதிரி அடுத்த 4. ஓகேங்களா? இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக முடிக்கலாம். பாருங்கள், நான் 2 லைன் போட்டாச்சு. 2 லைன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் இந்த டைம் வந்து இந்த கடைசியில் 2ம் செகண்ட் ரோ பண்ணும்போது இப்படி இப்படி விட்டுருந்தேன். அதாவது இங்கே 2 விட்டுருந்தேன், இங்கே 2 விட்டுருந்தேன். ஓகேங்களா? விட்டுட்டு இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக எல்லா த்ரெட்டையும் இதே மாதிரி வச்சு ஒர்க் பண்ணோம். செகண்ட் ரோ 2 த்ரெட்டை வெளியே விட்டுட்டு ஒர்க் பண்ணோம். இப்போ தேர்ட் ரோ எல்லா ரோவையும் உள்ளே அப்படியே வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி தாங்க. இப்போ தேர்ட் ரோ வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஃபோர்த் ரோ வந்து இந்த 2ஐ எடுத்து விட்டுட்டு அது லாஸ்ட்டையும் 2 எடுத்து விட்டுட்டு ஒர்க் பண்ணுவோம். ஃபிஃப்த் ரோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுவோம். இதே தான் நம்ம ரிப்பீட்டாக பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோ அப்படியே ரிப்பீட். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ரோ எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். இந்த த்ரெட் எடுத்து இந்த 3 இந்த வழியாக இந்த வழியாக இந்த வழியாக இந்த 3 த்ரெட்டுக்கும் கீழே பாருங்கள், இந்த 3 த்ரெட்டுக்கும் கீழே தெரியுதுங்களா? த்ரெட்டுக்கும் கீழே விட்டு இந்த பார்ட் வழியாக வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு இதை இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். கை பொசிஷனில் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதே பொசிஷனில் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தள்ளி வரும். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது அதே மாதிரி வச்சு இந்த த்ரெட் எடுத்துகிட்டு வந்து இந்த 3க்கும் கீழே விட்டு அப்படி எடுத்து இதே ஒர்க்கு தாங்க கடைசி வரைக்கும். பாருங்கள், ஒரு இது முடிஞ்சது. அடுத்த 4 இது நான் தேர்ட் ரோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இதை அப்படியே நீங்கள் போக போக அப்படியே ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இழுக்கிறது பாருங்கள், இழுக்கிறது மட்டும் இப்படி ஈவனாக இழுக்கணும். இல்லாட்டி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எதுவும் தெரியாது, நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது அங்கங்கே தூக்கி தெரியும். சரிங்களா? அதனால தான் ஒர்க் பண்ணும்போதே கரெக்டாக இழுத்துக்கணும். பாருங்கள், 4 எடுக்கிறேன், மேலே வைக்கிறேன். இது இழுக்கிறது பாருங்கள், நான் 2 விரலையும் இப்படி வச்சு இழுக்கிறேன். இது எவ்வளோ டைட்டாக கீழே இதில் கை விரலை பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி மேலே வைக்கிறேன், இந்த 3 வழியாகவும் இப்படி கீழே விட்டு இந்த கேப் வழியாக எடுக்கிறேன். பாருங்கள், எடுத்துகிட்டு நான் இழுக்கிறத மட்டும் கரெக்டாக பாருங்கள். இந்த எல்லா இந்த 2 த்ரெட்டையும் என் 2 விரலில் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். பின்ன இந்த விரலை பாருங்கள், இந்த 2 விரல் இந்த 2 கையிலையும் இந்த ஒர்க்கை பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். அப்போ தான் இங்கே ஈவனாக வரும். ஓகேங்களா? பாருங்க, இது ஒர்க் பண்ண போனால் உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஒரு 4 த்ரெட்டை மட்டும் வச்சுட்டு நாட் போட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு இதில் கூட பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எல்லா கிராஃப்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லித்தரேங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கோங்க. பாருங்கள், எல் ஷேப்பில் வந்தாச்சு, இது எடுத்தாச்சு, 3 கீழையும் விட்டாச்சு. பாருங்க, இன்னும் நிறைய நாட்ஸ் இருக்குது. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான நாட்டு. இந்த மாதிரி 2 சைடும் மாற்றி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சு கம்ப்ளீட் ஆன மாதிரி. க்ரோஷேல எப்படிங்க ஒரு இது கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே போல் தான் இதில் நீங்கள் ஒரு சைடு மட்டும் போட்டு விட்டுறக்கூடாது. பாருங்க, எடுத்து இப்படி கீழே விட்டு இப்படி எடுக்க.
அதே போல் இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக நான் தேர்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் ரோ உங்களுக்கு எப்படின்னு தெரியும். நம்ம ஃபோர்த் ரோ எப்படி போடுவோம், கடைசியில் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெண்டையும் விட்டுருவோம். அதே போல் இந்த கடைசியில் இருக்கிற இந்த ரெண்டையும் வெளியே எடுத்து விட்டுறணும். ஓகேங்களா? எடுத்து விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த 4ல் ஒர்க் பண்ணணும். இந்த 4ல் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணலை, நான் ஸ்லோவாக பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டுவாங்க. இது வந்து எத்தனாவது ரோ, நம்மளுக்கு ஃபோர்த் ரோங்கும்போது கடைசியில் 2 விட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரேன். அடுத்தது 5th ரோ என்ன பண்ணுவேன், இந்த 4ஐயும் வச்சுக்குவேன். ஓகேங்களா? ஒரு இடத்துல இந்த கடைசியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அடுத்த ரோவில் 2 எடுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கு அடுத்து இதை ஃபஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. முதல் ரோவில் வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து வர 4 நூலி வச்சு ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் ரோ, அதாவது கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுறோம். இது ஒரு ரோ. அடுத்த ரோ என்ன பண்ணுறோம், முதல்ல இருக்கிற 2ஐயும் விட்டுட்டு அடுத்து இருக்கிற 4ஐயும் எடுத்துக்கிறோம். இந்த 2ஐயும் விட்டுட்டு இதை வச்சு ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? இதே போல் தான் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்ன டிசைனே தான் போட்டிருக்கேன். பாருங்கள், மேக்ரமே டிசைன் தான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். மேக்ரமே நாட்ஸு பாருங்கள், நம்ம இந்த ஒயர் கூட பின்னுவோம்ல அதே மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இதிலேருந்து நான் இதை க்ளோஸ் ஆகிற வரைக்கும், இந்த அளவு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பாருங்கள், இந்த அளவு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் மேக்ரமே நாட்ஸ் இங்கே வரும்போது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். அதாவது இது வந்து சும்மா அப்படி முடிச்சு போடுற மாதிரி. இது வந்து உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இதே போட்டு நீங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்துடலாம். கொண்டு வரும்போது உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த நாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த பேக் பண்ணும்போது நான் இது சொல்லித்தரேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ பேக் வந்து கீழே வந்து நம்ம த்ரெட்ஸை வந்து கட் பண்ணி விடுறோம். அந்த த்ரெட்ஸுக்கு நான் போட்டிருக்கேன் நாட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு த்ரெட் கட் பண்ணி விடலாம். இது எல்லாமே மேக்ரமே நாட்ஸ் தாங்க. இந்த ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் கீழே வந்து இப்படி பால்ஸ் மாதிரி இப்படி தொங்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்துட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள், இது கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு லென்த்து வந்து இந்த லென்த்து போதும். பேக் எல்லாத்துக்கும் ஒரே இதை லென்த்து. அதனால் ஒரு இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் இந்த இடம் நான் இங்கேருந்து இப்படி டவுன் வர வரைக்கும் இப்படி வைக்கிறேன். எனக்கு இதுதான் அளவு. ஓகேங்களா? இந்த அளவில் நான் எல்லாமே ஒரே இடத்துல ப்ளேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் இப்போ இந்த பேக் வந்து எதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேபிள் கிட்ட உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளோட ட்ராயரில் வந்துட்டு நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ட்ராயர் இதிலேருந்து என்னோட பாருங்கள், நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இந்த டவுன் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ இடம் இருக்குது. இந்த இடத்த நான் மேட்ச் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லாமே நான் ஒரே லைனாக பண்ணியிருக்க மாட்டேன். பாருங்கள், ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஈவனாக பண்ணுறதுனால ஈவனாக பண்ணிக்கலாம். ஏன்னா சில இடத்துல வந்து எனக்கு நாட்ஸ் போடும்போது த்ரெட்ஸ் வந்து பத்தாமல் இருக்கிறங்காட்டிக்கு நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இது பாருங்கள் எப்படி இந்த நாட்ஸ் போடுறதுன்னு பாருங்கள். பாருங்கள், இது வரைக்கும் வச்சுருக்கோங்களா? பாருங்கள், இப்படி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், இதை மடித்து நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கணும்.
இதை மடித்து பிடிச்சிட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை இப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த 2 இடத்தையும் பிடிச்சிக்கோங்க. பாருங்க, 2 இடத்தையும் ரொம்ப டைட்டாக சுற்றக்கூடாதுங்க. ஒரு அளவுக்கு டைட்டாக சுற்றிட்டு வாங்க. நம்ம திருப்பி இழுக்கணும் இல்லைங்களா, இந்த இடத்த சுற்ற ஆரம்பித்த இடத்த கையில் பிடிச்சிக்கணும். கையில் பிடிச்சிட்டு இது வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற வரைக்கும் நம்ம சுற்றிட்டு வரணும். பாருங்க, சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கேப் இருக்குது, இந்த கேப்புக்குள்ளே தான் இந்த த்ரெட்டை விட முடியும். பாருங்கள், சுற்றிட்டு வந்துட்டு இப்படியே இந்த கேப்பில் இந்த த்ரெட்டை விட்டுட்டேன். விட்டு இப்படி இழுத்துட்டேன். ஓகேங்களா, இழுத்துட்டு பாருங்கள், இப்படி 2ஐயும் அவ்வளோதான். இது ஒரு நாட்டு. அதாவது இங்கே வந்து ஃபுல்லாக குண்டாக வந்து அப்படி இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம நார்மலாக இப்படி சாதாரணமாக இப்படி ஒரு முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, இப்படி ஒரு முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, இப்படி ஒரு முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் பாருங்கள், நான் அடுத்தது போட்டு காமிக்கிறேன். நான் இங்கேருந்து இது பிடிச்சதுலேருந்து கையை எடுக்கலை. பாருங்க, இந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்துட்டேன். எடுத்துட்டு பாருங்க, இதை டைட் பண்ணி அப்படியே டைட் பண்ணி இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இது இப்படி இழுத்தோம்னா ஃபுல்லாக டைட் ஆகி பாருங்க, எவ்வளோ டைட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பாருங்க, டைட் ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி ஒன்று வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு இங்கே கை அப்படியே வச்சுட்டு இதுக்குள்ளேயும் ஒரு விரல் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கேப் தெரியணும் இல்லைங்களா, விரலை வச்சுட்டு அப்படியே இதை வந்து இப்படி சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டே வந்துட்டு பாருங்கள், கேப்புக்குள்ளே விட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு பாருங்க, இதையும் டைட் பண்ணிவிட்டு இங்கேயும் 2ஐயும் டைட் பண்ணணும். பாருங்க, கீழேயும் இழுக்கணும், இப்படி மேலேயும் இப்படி தள்ளணும். அவ்வளோதான். பாருங்கள், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சங்கு மாதிரி அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த நாட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நாட்ஸ் போட்டு அது ஈவனாக அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நாட்ஸ் எப்படி ஈவனாக வந்திருக்குன்னு. பாருங்கள், இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பேக் ரெடி பண்ணியாச்சு. இங்கே நாட் வச்சாச்சு. அதுக்கப்புறமா க்ளோஷர் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இனி அடுத்ததாக பின்னாடி இந்த கயிறு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இது ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஹூக் சைஸ் வந்து பேக்குக்கு வந்து நான் 6 mm யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து நான் 4.5 mm பாருங்கள், 4.5 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்ட்ராப் மாதிரி ஒர்க் பண்ணுங்க. 4 செயின்ஸ் போடுங்க. 1 2 3 4 4 செயின்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு செயினை விட்டு அதுக்கு அடுத்த செயினில் சிங்கிள் குரோஷே, அதாவது 3 சிங்கிள் குரோஷே போட்டே வரணும். உங்களுக்கு வந்து பெல்ட் வந்து கொஞ்சம் அகலமாக வேணும்னா நீங்கள் 5 வரைக்கும் கூட போடலாம். பாருங்கள், இது திக்னஸ் த்ரெட்டு, அதனால நான் 3 தான் போடுறேன். 3K எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்கள். அப்படியே ஒரு செயின் போடுறேன், திருப்புறேன், மறுபடியும் அந்த 3 ஸ்டிச்சில் 3 சிங்கிள் குரோஷே பாருங்கள். அப்புறம் ஒரு செயின் போடுறேன், திருப்புறேன், 1 2 3. ஏன்னா நான் ஹூக் வந்து பெரிய சைஸ் யூஸ் பண்ணால் இன்னும் எனக்கு வந்து இது அகலமாக வரும். அதனால நான் ஹூக் சைஸ் வந்து சின்னது யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு செயின் போட்டு திருப்பியும் நம்ம இப்படி போட்டு வரோம். மறுபடியும் ஒரு செயின் போடுறேன், நம்ம ஒர்க் அப்படியே திருப்புறோம்.
திருப்பிட்டு 3 சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? ஒரு செயின் போடுறோம், நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம், அப்புறம் 3 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி லென்த்தாக போட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. இதே மாதிரி அப்படியே லென்த்தாக போட்டு வருவோம். பாருங்கள் ஃபுல்லாக பட்டன்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த பொசிஷனில் பேக் கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள் பட்டன் வச்சாச்சு. ஃபுல்லாக ஒரு மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கேன். பாருங்கள் இது மாதிரி மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த ஃபுல் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பின்னாடி பெல்ட் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? பெல்ட்டுக்கு இந்த மாதிரிங்க நான் இந்த மாதிரி ஸ்ட்ராப் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டோட்டலாக நான் லென்த் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இன்ச்சஸில் எடுத்துக்கிறேன். எனக்கு டோட்டலாக 350 கிராம்ஸ் பிடிச்சிருக்குதுங்க. அதாவது நான் 4 பால்ஸ் வாங்கினேன். 4 பால்ஸில் வந்து எனக்கு கொஞ்சமாக மிச்சம் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 12 ப்ளை யான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேங்க. டோட்டலாக வந்து 70 இன்ச்சஸ் வச்சுருக்கேங்க. டேப்பில் 70 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? டேப் வச்சு அளத்துக்கோங்க. 70 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் எதனால் இவ்வளோ பெருசு வச்சேன்னா, இப்போ ஒரே இதாகவே நம்ம வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ பெருசு வேணுனாலும் பண்ணிக்கலாம், சின்னது வேணுனாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள் அது நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கெல்லாம் வளையெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா? நம்ம வளையெல்லாம் வைக்க வேண்டாம். பாருங்கள் இது ரெண்டும் லாஸ்ட்டோட எண்டு. ஓகேங்களா? லாஸ்ட்டோட எண்ட்லேருந்து அப்படியே கொண்டு வந்துடுங்க. அப்படியே நல்லா ஹாஃபாக கொண்டு வாங்க ஸ்ட்ரெயிட்டாக. பாருங்கள் இது ரெண்டும் இந்த எண்டு. பாருங்கள் இது ரெண்டும் இந்த எண்டு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராப் வந்து நல்லா இருக்கணும். பாருங்கள் இப்படி கரெக்டாக மடிச்சுட்டு நான் இவ்வளோ வந்து இப்படி இந்த நேர் வைக்க போகிறேன். இந்த நேர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம இப்படி பேக் இப்படி கையில் தூக்குறதுக்கு வேணும் இல்லைங்களா? அதுக்கு இங்கே பாருங்கள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணி இங்கே வைங்க. சரிங்களா? நான் எந்த பொசிஷனுக்கு கீழே வைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம இந்த நாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு கீழே போதும். நம்ம இப்படி தூக்குற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். வச்சோம்னா இது பாருங்கள் இது நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக கையில் பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி இங்கே வச்சாச்சு. ஓகேங்களா? வச்சுட்டு ஊசி நூல் வச்சு இந்த இடத்த ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சது இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஊசி நூல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துலிங்க பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஸ்டிச்சுக்கு நடுவில். இது கொஞ்சம் சின்னதாகிடக்கூடாதுங்க, நல்லா பெருசாக இருக்கணும். பாருங்கள் இந்த ஸ்டிச்சுக்கும் நடுவில் வைக்கிறேன். வச்சுட்டு பேக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு சென்ட்ரு பார்த்து வைங்க. சரிங்களா? சென்ட்ரு பார்த்து வைங்க. இதுக்கும் சென்டராக பாருங்கள். இதெல்லாம் நம்மளாக எடுத்து வைக்கிறதான். இதுக்கும் நான் சென்டராக வச்சுட்டு நான் இங்கே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த உள்ள இது ஸ்ட்ராப் எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக இந்த பொசிஷன் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த பொசிஷன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொசிஷன் எடுத்து வச்சுட்டு அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? இப்படி நம்மளுக்கு வேணும். இங்கே கொண்டு வந்து வச்சு இந்த இதில் மாட்டி இதை அப்படியே கொஞ்சமாக இப்படி உள்ளே இழுக்கலாம். அங்கே இது கொஞ்சமாக மட்டும் இப்படி உள்ளே இழுத்துட்டோம்னா போதும், நம்மளுக்கு டக்குன்னு உள்ளே வந்துடும்.
இன்னும் இதுக்கு வளையமெல்லாம் வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். இது இழுக்கிறது மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கும். கரெக்டாக உள்ள நம்மளுக்கு பேக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ஈஸி. பாருங்க இப்படி வச்சாச்சு. கரெக்டாக சைடாக பார்த்து வைங்க. உள்ள இழுத்தாச்சு. ஓகேங்களா? வேணுங்கிற அளவுக்கு இப்படி உள்ளே இழுத்துக்கலாம். சரிங்களா? இதே போல் இந்த சைடு விடலாம். இப்போ இந்த சைடு விட்டாச்சு. அதே போல் இந்த சைடும் கொஞ்சம் உள்ளே சொருகிற கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் சொருகிட்டோம்னா ரொம்ப ஈஸி. பாருங்க, வெளியிலேருந்து பார்த்த மாதிரி தான் உள்ளே போகணும். இப்போ இந்த இடத்துக்கு எப்படி சொருகணுமோ அதே மாதிரி இந்த சைடு. இப்போது இங்கேருந்து இப்படி போனோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேருந்து இப்படி கரெக்டாக இடம் பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சொருகணும். பாருங்கள், இப்போ இந்த சைடு நல்லா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதையே இப்படி நல்லா சுருட்டிக்கோங்க. இதையே இப்படி நல்லா சுருட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. நல்லா சுருட்டிட்டு இந்த இடத்தையும் இந்த ஹோல் நல்லா ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா? பாருங்கள், ஈக்குவலாக அளவு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அளவு வச்சுட்டு இப்போ நான் இது இவ்வளோ விட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம இந்த உள்ளே வந்து விட்டோம் இல்லைங்களா, உள்ளே விட்டதை இப்படியே நாட் போட்டு விட்டுக்கலாம். பாருங்க, உள்ளே இப்படி விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த உள்ளே விட்டதை சும்மா இப்படி 2 நாட் போட்டு விட்டுக்கோங்க. இது நம்ம இன்னும் லூஸ் வேணும்னா பிரித்து விட்டுக்கலாம். இது உள்ளே தானே இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், உள்ளே அந்த அளவுக்கு இடமும் அந்த த்ரெட்டு நிலையில் நம்மளுக்கு இடமும் எதுவும் ஆகாது. இன்னும் நம்ம வளையம் எல்லாம் வச்சு செட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தனியாக காசு இதாகும். நம்ம சேல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே இப்போ நான் 450 கிராம்ஸ் இதுக்கு வந்து நான் செலவு சரிங்க 350 கிராம்ஸ் உள் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இந்த ஒர்க்குக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா இன்னும் காஸ்ட்லி ஆகும். ஓகேங்களா? இது சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம ஒர்க்கே முடிஞ்சது. ஏதாவது பொருள் வைக்கிறதுனா உள்ள வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது மேக்னெட்டிக் பட்டன். ஏன்னா பட்டன் நம்ம கண்டிப்பாக வேணும், ஏன்னா க்ளோஸ் பண்ணும் இல்லைங்களா, அதுக்காக. பாருங்கள், பின்னாடி இது நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க, அழகான ஒரு பேக் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க இது. ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் குழந்தைங்கன்னா அப்படியே ஷோல்டரை ஒட்டி போடுவாங்க. பின்ன பெரிய பொண்ணுங்க பார்த்தா அப்படியே ரொம்ப வந்து ஃப்ரீயாக அப்படி தொங்க விடுற மாதிரி விட்டு போட்டிருப்பாங்க. பாருங்கள், இப்படி நடக்கும்போது இது அப்படியே மூவ் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் த்ரெட் வந்து 12 mm த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக நீங்கள் 4 mmலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைஸஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விலை வச்சுக்கலாம். இப்போ இது ஏன்னா இது ஹேண்ட்மேட், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ஒரு 1000 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணலாங்க. இதுக்கு டோட்டலாக வந்து இப்போ நான் 500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் தாராளமாக இதை வந்து நான் வந்து 1000 ருபீஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஹேண்ட்மேட் ரொம்ப திக்னஸ் பாருங்கள், திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்ப நாளைக்கு உழைக்கவும் செய்யும் பாருங்கள். வாஷபிள் தான், நல்ல மிஷின் வாஷபிள் தான் பாருங்கள். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக மேக்ரமேல ட்ரை பண்ணுங்கள். நம்ம க்ரோஷே ஒர்க் கூட மேக்ரமேல ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் வந்து நான் இன்னும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேங்க. கூடைகள் போடுறது அதுவும் சொல்லித்தரேன் பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தது உங்களுக்கு வேறு ஒரு க்யூட்டான பேக் செஞ்சு காமிக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு டாய்ஸும் செஞ்சு காமிக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.